வேண்டாமா? எந்தெந்த உற்சவத்தில் எப்படி இப்படி வருவார் பெருமாள்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாசுரமாவது ஒரு 10 ஸ்ரீரங்க பாசுரமாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்தந்த க்ஷேத்திரம், நீ இனிமேல் திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு இங்கேருந்து சொல்ல வேண்டாம், திருவள்ளரை நின்றானேன்னு இங்கேருந்து சொல்ல வேண்டாம். ஸ்ரீரங்க பாசுரமாவது நாலு தெரிய வேண்டாமா? தெரியாம நான் தமிழ்னும் ஸ்ரீரங்கம்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? தெரிஞ்சுக்கலைன்னா தெரிஞ்சுக்கணும், சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பாட்டாவது தெரியணும். எதுக்கு தெரியணும்? எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிறதுக்கா? பெருமாள் வந்தாருன்னா சொல்ல தெரியணுமே, அதுக்கு தெரியும். இல்லை நம்ம பெருமாள் சன்னதிக்கு போனோமானா பேந்த முழிச்சுட்டு இருக்கக்கூடாதே. அவர் என்ன பண்ணுறார், இவர் என்ன பண்ணுறா, அவா எங்கேருந்து வந்தா, இவா எங்கேருந்து வந்தான்னு பார்க்கறதுக்கா பெருமாள் கோவில்? ஒரு தேவாரம், ஒரு திருப்பதிகம் சொல்ல வேண்டாமா? கோவிலுக்கு போனால் ஒரு பாசுரம் சொல்ல வேண்டாமா? சொல்ல தெரியா? ஊமையா உச்சுங்கிறதுக்கு வேற மதமா? இப்படிம்பாலா, உச்சும்பாலா? கணீர்னு சொல்ல வேண்டாமா? ஒரு பாசுரம், ஒரு தேவாரம். சிவன் கோவிலுக்கு போனால் ஒரு தேவாரம், அம்பிகை சன்னதிக்கு போனால் ஒரு அபிராமி அந்தாதி. தமிழ் தானே. நீ வேற ஏதாவது ஸ்தோத்திரம்னு சொன்னால் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, தப்பா சொல்லிடுவேனோ என்னமோங்கிற காரணங்களை சொல்லலாம். தமிழ் நம்ம பிராகிருத பாஷை தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நம்ம. திரு ஆலவாயாம் திருநீரே சொல்லிட்டுக்கு தெரிய வேண்டாமா? வானவர் மேவது நீரு சொல்லணும். இந்த தேகமே பொய்யானது. இந்த தேகம்ங்கிறது எதனால ஆனது? அஸ்தி மாம்சே ருதிரே தேகே. இந்த தேகம் எப்படி இருக்கு? தேகே ஸ்தி மாம்ச ருதிரே. மாம்சத்தினாலையும் அஸ்தினாலையும் ரத்தத்தினாலையும் கேசம் நகம் சீழ்வு எல்லாத்தினாலையும் மலமூத்திரத்தினாலையும் ஆனது இந்த சரீரம். இதுல ஒரு அபிமானம், அபிமதிம் தியஜத்வம், நான் வச்ச அபிமானம். இந்த தேகத்துல வந்த அபிமானம் என்ன ஆறுதுன்னால், உடனே கல்யாணமானதும் பத்னிட்ட அந்த அபிமானம். தேகத்துக்கு உடையவள் பாரியால் உடனே அவள்கிட்ட வருது, அப்புறம் அவள்கிட்டேருந்து குழந்தைகள்கிட்ட வருது. பாரியா சுதா திஷு, அப்புறம் வீட்டு இதெல்லாம் வாழறதுக்கு நம்ம இப்போ வச்சுன்னு வாழறதுக்கு ஒரு வீடு, வீட்டில் ஒரு அபிமானம் வருது. பைசா வந்தால் அதில் ஒரு அபிமானம் வருது. எல்லாத்துக்கும் மூலம் எங்கே இருக்குன்னால் தேகத்திலேருந்து வந்த அபிமானம் தான் எல்லாட்டும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. யாஜ்ஞவல்க்யர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற பிரியம் தான் மனைவி, குழந்தைகள், கணவன், பணம், காசு, வீடு, உத்தியோகம் எல்லாத்துலேயும் வச்ச பிரியம் இங்கே உள்ள பிரியம்தான். அதுல நானும் என்னோடதுங்கிற இந்த மமத்தையும் நீ விட்டுடு. மமதாம் விமுஞ்சே. இந்த மமத்தையும் விட்டுடு, அபிமானத்தையும் விட்டுடு. ஞானம்னா என்னன்னு கேட்டார் ஞானானந்த சுவாமிகள்கிட்ட போய் ஒரு சிஷ்யர், ஞானம் எப்படி சுவாமி வரும், ஞானம்னா என்ன, ஞானம் என்ன பண்ணா கிடைக்கும் அப்படின்னார். அது என்னடா ரொம்ப சுலபம்னார். அவர் ஞானம் வந்தவாளுக்கு சுலபமா தானே சொல்லுவாவா, கிடைச்சவா சுலபம்னு தானே சொல்லுவா. ஞானத்துக்கு என்னடா வேணும், அது கிடைக்கும்னா. எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் சிஷ்யன், மானம் விட்டா ஞானம் அப்படின்னா. சூத்திரம் மாதிரி கொத்தோரங்கா மாதிரி ஒரு வாக்கியம் சொன்னார், மானம் விட்டா ஞானம் அப்படின்னா. மானம் விட்டான்னா மானத்தை விட்டுட்டு இருக்காமே, அது மாதிரி இல்லை. மானத்தை விட்டுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அபிமானத்தை விட்டா ஞானம். சரீரத்திலையும் சரீர சம்பந்த வர்க்கங்கள்லையும் பந்து வர்க்கங்கள்லையும் அபிமானத்தை எவன் விட்டானோ அவனுக்கு ஞானம். மானம் விட்டா ஞானம் அப்படின்னா. அதுதான் இந்த ஸ்லோகம் 2 ஸ்லோகங்கள்ல சொல்லி இந்த வேண்டாம். இந்த கிரகத்திலையும் அதுவும் அனுகூலமா இருந்தாலே அபிமானம் வைக்கக்கூடாது. எல்லாம் அனுகூலமா இருந்தாலே ஜாகரூகனா இருக்கணும், வீட்டிலே அபிமானம் இருக்கக்கூடாது. விபரீதமா இருந்தாலும் என் பத்னி என் பிள்ளைன்னு இருப்பேன் நான். எவ்வளோ அஜ்ஞானம். வெய்யறான், சீங்கறான், தூங்குறான், அப்பவும் என் பிள்ளை என் வீடு, நான் தானே இந்த வீட்டுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு கொத்தரங்காயை உடச்சி வாங்கிட்டு, வெண்டைக்காயை உடச்சி வாங்கிட்டு, கீரைக்காரியோட சண்டை போட்டுண்டு 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கும் வீட்டுக்கு போனால் என்ன கொண்டாடவா போறா? ஏன் வாங்கின கீரை அப்படின்னு கத்த போறா. யார் ஆயறது, யார் நறுக்கிறது? கொண்டா கட்டையே நானே நறுக்கிறேன், அதையும் நறுக்கியும் கொடுத்தோம். இப்படி பண்ண வச்சியே கீரை அப்படின்னு அவள் திட்டுண்டே சமைச்சு கடைசியில் இவருக்கு ஒரு கரண்டி கிடையாது கீரை ஆயிடுது எல்லாம். அதில் இவருக்கு வரதே கரண்டி தான், ஓசை தான் கேட்கறது. வாங்கிட்டு வந்ததுலேருந்து திட்டு. மறுநாளைக்கு வாங்கிட்டு வரார் கீரை கட்டை, துளுராக இருந்தது பார்த்தேன். இது எதோட அடையாளம்? அபிமானம் தானே. தேஹே ஸ்திமாம்ச ருதிரே அபிமதிம் குறைக்க என்னால் முடியலையே, எனக்கு பாசம் வச்சு வச்சு பழக்கமாயிடுதேன்னால் பெருமாள்கிட்ட வையே.
தாயார்கிட்ட வை, அந்த எனக்கு பாசம் வைக்காம இருக்க முடியாதுன்னால் உனக்காக தானே வந்திருக்காரு இங்க. வைகுண்டத்தை விட்டுட்டு பெருமாள் எதுக்கு வந்திருக்காரு இங்க? உபயகாவேரி மத்தியில எதுக்கு வந்திருக்கார்? கைலாசத்தை விட்டுட்டு ஜம்புகேஸ்வரர் எதுக்கு வந்து திருவானைக்கால உட்கார்ந்துன்னு இருக்கார்? அம்பாள் கல்பக விருட்சம் காடா இருக்கிற மணித்வீபத்தை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காள் அகிலாண்டேஸ்வரி? நமக்காக தானே. அந்த அபிமானத்தை அவள்கிட்ட செய்யி, அதுல மோசம் வந்துடாது. வேண்டாத இடத்துல வச்சாதான் மோசம் போயிடுவோமே தவிர அவள்கிட்ட அபிமானம் வச்சோமானால் ஒரு நாளும் மோகமாகாது. இந்த அபிமானத்தை விட்டுடு, கிருஷ்ணன் இடத்துல அபிமானம் வை அப்படின்னு